ஒரு பவுலில் 2 கப் ராகி மாவு வந்து எடுத்துக்கலாம். 15 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை வந்து சேர்த்திக்கலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு, மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுங்க. நம்ம வந்து ரொம்ப வந்து மாவு இலக்கமாக பிசையக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா வந்து ஆயில் வந்து அதிகமாக குடிக்காது. இப்போ கடாயில் வந்து எண்ணெய் காஞ்சிச்சு. நாம் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை வந்து பக்கோடா மாதிரி வந்து போட்டுக்கலாங்க. இப்போ 2 பக்கமே வந்து நம்ம மாற்றி மாற்றி வந்து வேகணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் நமக்கு கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான மொறுன்னு ராகி பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.